ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்று நம்ம தமிழ் சினிமாவில் புதிய முகமாக அறிமுகமாகும் நடிகை பிரியங்கா ராஜ்குமாரன் பற்றி பார்க்க போகிறோம். இவர் யாரென்றால் 90களில் ரசிகர்களின் மனதை கவர்ந்த நடிகை தேவயானி மற்றும் இயக்குனர் ராஜ்குமாரன் தம்பதியுடைய இளைய மகள். பிரியங்கா தமிழ் சினிமாவில் தனது அறிமுகத்தை ரஞ்சன் தி அட்வொகேட் என்ற படத்தின் மூலம் செய்ய இருக்கிறார். இந்த படம் தெலுங்குவில் மிகப்பெரிய வெற்றி பெற்ற கோர்ட் படத்தின் தமிழ் ரீமேக். இதில் பிரசாந்த் லாயர் கதாபாத்திரத்தில் நடிக்கிறார். இயக்கம் அவருடைய தந்தை தியாகராஜன். இசையை ஜி.வி. பிரகாஷ்குமார் அமைக்கிறார். இந்த படத்தில் பிரியங்கா முக்கியமான ஸ்ரீதேவி என்ற கதாபாத்திரத்தில் நடிக்கிறார். இவருடைய அறிமுகம் குறித்து ரசிகர்களிடையே பெரிய எதிர்பார்ப்பு உள்ளது. ஏனென்றால் தேவயானி 90களில் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் என பல மொழிகளில் ஹிட் படங்களை கொடுத்தவர். அதேபோல் அவருடைய மகளும் சினிமாவில் வலுவான வருகை தருவார் என்று அனைவரும் நம்புகிறார்கள். இந்த படத்தில் சத்யராஜ், தேவயானி உள்ளிட்ட பலர் நடிக்கிறார்கள். தயாரிப்பாளர் கதிரேசன் மகன் ஹரி இந்த படத்தின் மூலம் நடிகராக அறிமுகமாகிறார். பிரியங்கா ராஜ்குமாரன் தனது முதல் படத்திலேயே பெரிய பேனர், பெரிய நடிகர்கள், பெரிய டெக்னீஷியன்ஸுடன் இணைந்து பணியாற்றுகிறார். இது அவருடைய கெரியருக்கு ஒரு வலுவான தொடக்கம். அடுத்த சில வருடங்களில் இவர் காலிவுட்டில் முக்கியமான நடிகையாக உருவெடுப்பார் என்று ரசிகர்கள் எதிர்பார்க்கிறார்கள்.